Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் குக் வித் கன்யா யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான தொண்டைக்காய் உள்ளிக்காரம் ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். தொண்டைக்காய்னா கோவக்காய் ஃப்ரை தான் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு நான்ஸ்டிக்கில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா சேர்த்துக்கோங்க, 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க, 5லேருந்து 6 காஞ்ச மிளகாய் இருக்குல்ல அதை சேர்த்துக்கோங்க. காரம் கம்மியாக வேணும்னா நீங்கள் 1-2 குறைச்சி சேர்த்துக்கோங்க. அதை 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு அதை சைடில் தள்ளி விட்டுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி அதையும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் சீக்கிரம் வதங்கணுன்றதுக்காக நான் கொஞ்சமாக உப்பு வந்து சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா 3 நிமிஷம் வந்து வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சம் வந்து வதங்கினதுக்கு அப்புறமேட்டு இது கூட வந்து நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு மசாலா காரம் பொடி வந்து நம்ம சேர்த்துக்கிறோம். இது உங்ககிட்ட இல்லை அப்படின்னா குழம்பு மிளகாத்தூள் இருக்கு இல்லையா, அது கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமேட்டு இதை ஒரு பிளேட்டில் வந்து போட்டுட்டு ஃபேனுக்கு கீழே வந்து வச்சு நீங்கள் வந்து ஆற விட்டுருங்க. அதே நான்ஸ்டிக்கில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த கோவக்காய் அதாவது தொண்டைக்காய் உள்ளிக்காரமுக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தான் தேவைப்படும். இப்போ இந்த கோவக்காய் இருக்கு இல்லையா, இதை வந்து முன்னாடி பின்னாடி கட் பண்ணி எடுத்துட்டு நடுவில் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. இந்த கோவக்காய் சீக்கிரம் வதங்கணுன்றதுக்காக நான் கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நீங்கள் ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா இதை மூடி போட்டு வேக விட்டுக்கோங்க. இப்போ இந்த சைடில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, நம்ம ஃபேனுக்கு கீழே வச்சோம் இல்லையா, அதை வந்து நம்ம மிக்சர் ஜாரில் போட்டு சேர்த்துட்டு நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட வந்து பூண்டு இருக்கு இல்லையா, இந்த அளவுக்கு ஃபுல்லாகவே ஒரு என்ன சொல்லுவீங்கன்னு தெரியல, இந்த பூண்டை வந்து இந்த அளவுக்கு எடுத்துட்டு அதை தோலை உரிக்காமலே அப்படியே வந்து நீங்கள் வந்து சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க, ஒன்றும் தப்பில்லை. மிக்சியில் அரைக்கும்போது ஒரே ஒரு டீஸ்பூன் தண்ணி மட்டும் 1 டீஸ்பூன் மட்டும் ஊற்றிக்கோங்க, சரிங்களா? இப்போ இந்த அளவுக்கு நல்லா வந்து கோவக்காய் ஃப்ரை ஆனதுக்கப்புறமேட்டு நம்ம பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் கைவிடாமல் வந்து வதக்கி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா வந்து நான்ஸ்டிக்கில் ஒட்டும். எண்ணெய் திரிஞ்சு வந்ததுக்கப்புறமேட்டு நம்ம கருவேப்பிலையை வந்து சேர்த்துட்டு நம்ம டிஷ்ஷை வந்து முடிச்சுக்கலாம். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கொத்தமல்லி வந்து தூவி விட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான தொண்டைக்காய் உள்ளிக்காரம் ரெசிபி வந்து ரெடி ஆகிடுச்சு. இது ரைஸ் கூட சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா குக் வித் கன்யா யூடியூப் சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.